இப்போது ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க. அனைத்து பத்திரிகையாளர்களுக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கி மகளிர் தினத்துக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்குமே தலைமை கழகத்தின் சார்பாக வருக வருகன்னு வரவேற்கிறோம். உங்களுக்கும் நாங்கள் உணவு ரெடியாக வச்சுருக்கோம். இந்த எல்லாம் முடிந்த பிறகு நீங்களும் இங்கே கேப்டன் கோவிலுக்கு வந்தால் எல்லோரும் சாப்பிட்டு போகணும். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். நிச்சயமாக இன்றைக்கி மகளிர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமைகள், அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது என்பது யாரும் மறுக்க முடியாது. உறுதியாக தமிழக அரசும் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த மகளிர் தினத்தில் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பை நிச்சயமாக உறுதி செய்து அனைத்து பெண்களும் சுதந்திரமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம மகளிர் அணி சார்பாக தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அதே மாதிரி மும்மொழி கொள்கை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பங்கேற்றது. எங்களது அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவனும் துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களும் சென்று அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அன்றைக்கே அந்த மும்மொழி கொள்கையை பற்றி விவாதம் நடந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்த வழியின்படி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றதான் எங்கள் தலைவர் நமக்கு சொல்லியிருக்காரு. எனவே அந்த வகையில் நமது தமிழ் மொழியை நிச்சயமாக தமிழ்நாட்டில் கட்டாய பாடமாக தர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்கள் மகளிர் அணி தினத்தில் மகளிர் அணி சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதே போல இன்றைக்கு அன்னை மொழியை காத்து அனைத்து மொழியும் கற்க வேண்டும் என்பதையும் கேப்டன் சொன்னது வகையில் தான் இன்றைக்கி தேமுதிக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு பற்றியும் அன்றைக்கு விவாதம் நடந்தது. உறுதியாக மத்திய அரசு இதுவரைக்கும் அது பற்றி எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தரலை. தொகுதி சீரமைப்பை பற்றி 40 MP தொகுதியை குறைப்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தராததுனால நாம் அதை பற்றி நிறைய பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் தமிழக அரசிடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அன்றைக்கு உறுதியாக சொல்லிவிட்டு வந்திருக்கோங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் நிச்சயமாக தொகுதிகளை குறைக்கின்ற இடத்துல மத்திய அரசு செயல்பட்டால் தமிழக அரசுடன் இணைந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் என்பதை அன்றைக்கு உறுதியாக அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் சொல்லியிருக்காங்க. எனவே 40 தொகுதிகளுக்கு கம்மி இல்லாமல் நிச்சயமாக தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாடு வஞ்சிக்கதை தேமுதிக ஒத்துக்காது. நிச்சயம் தமிழக அரசுடன் இணைந்து தமிழ்நாட்டையும் மக்களையும் காப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த மகளிர் அணி தினத்திலே இங்கு வந்திருக்கும் எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் எங்களுடைய பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.